Hi students, this is Govindraj from Tirupur. வெல்கம் டு அவர் வீடியோ. அன்பான மாணவர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் ஒரு யூனிட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த யூனிட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன், இடியம் பிரேசஸ், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசல் வேர்ப், வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், ரோட் மேப், ரிப்போர்ட் ரைட்டிங், பேராகிராஃப் கான்செப்ட் வந்து கிரியேட் பண்ணி இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் எல்லா கேட்டகரிக்குமே வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதுக்கான பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல், தட் மீன்ஸ் ஃபஸ்ட் மிட் டேர்முக்கு எதை மட்டும் படித்தா ஃபுல் மார்க் எடுக்கலாம், 1 மார்க், 2 மார்க், 5 மார்க், பேராகிராஃப், ரிப்போர்ட் ரைட்டிங், அதே மாதிரி நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு வந்து இந்த மந்த் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஃபஸ்ட் மிட் வரது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ள ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரியில் இந்த 50 மார்க் கொஸ்டின் பேப்பர்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம அப்ரிவேஷன் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ இது 7 பேஜஸ் இருக்குது. 7 பேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆன்சரோட இருக்குன்னா 7 பேஜஸ் இருக்குது. கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேஜஸில் கிரியேட் பண்ணியிருக்கோம் மெர்ஜ் பண்ணி. ஸோ அதுக்கான லிங்க் கண்டிப்பாக நம்ம கொடுக்குறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னு IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், ஆப்ஷன் சி. MRI, that means magnetic resonance imaging, option C. IIT, Indian Institute of Technology, ஆன்சர் மட்டும் ரைட் பண்ணுங்கள். CBI, Central Bureau of Investigation, ரொம்ப முக்கியமான அப்ரிவேஷன் கொடுத்துருக்கோம். GPS, Global Positioning System, 6th one. CD, Compact Disk, option D. RAM, Random Access Memory, option C. NEET வந்து National Eligibility Cum Entrance Test, option C. 9th one வந்து ISRO, Indian Space Research Organization. WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஓவராலாக இந்த 10 1 மார்க் கொடுத்துருக்கோம். 10 அப்ரிவேஷனுமே நீங்கள் 9th 8th படிச்சிருங்க. ஒரு சில அப்ரிவேஷன், மற்ற அப்ரிவேஷன் எல்லாமே கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓன் கேட்டகரி நிறைய கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கேட்டகரியில் இருக்கிற 1 மார்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து இடியம் பிரேசஸ். தேர் வில் பி அ டேஷ் இன் த நெக்ஸ்ட் வீக்னா ஷட் டவுன். ஏன்னா இந்த வந்து பார்த்தா இடியம் பிரேசஸ் வந்து பார்த்தா 3rd யூனிட்டில் இருக்குது. ஏன்னா இந்த இடியம் பிரேசஸ் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு நீங்கள் வரக்கூடிய +1 +2க்கும் நெக்ஸ்ட் காலேஜ் லெவல் போகும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 11th ஒனுக்கு ஷட் டவுன். 12th, it helps to dash the calories, burn up the calories. இது 12th one. 13th one, the air hostess instruct the passenger to wear the seat belt during the take off. ஸோ இது ஆக்சுவலாக நீங்கள் இந்த வேர்ட்ஸை படிச்சிங்கன்னா தான் ஆன்சர் பண்ண முடியும். கம்பீடன்ட் அப்படின்னா ஆன் த பால் கம்பேர் பண்ணுறோம். இடியம் டிஃபிகல்ட் சுச்சுவேஷனாக இன் டீப் வாட்டர்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி. 16, ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் அப்படின்றது ரேர் ஈவன். ஆக்சுவலாக இடியம் பிரேசஸ்ன்றது நம்ம டேரக்டாக ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும்னா ஹாட் வாட்டர்னா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கம்பேரிசன் பண்ணுறது த வாட்டர் இஸ் ஸோ ஹாட் அப்படின்றது கிடையாது. அந்த ப்ராப்ளம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதே கோல்ட் வாட்டர்னா அந்த வாட்டர் சோ கோல்ட்னு எழுதக்கூடாது. அதாவது அந்த ப்ராப்ளம் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அதோட ஆக்சுவல் மீனிங்கை கம்பேர் பண்ணி எழுதுறது தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இடியம்ன்றது. அப்போ ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன்ன்றது, ப்ளூ மூன் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீல கலரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிலா தெரியுது. ரொம்ப ரேர் ஈவெண்ட். அதனால் ஆப்ஷன் ஏ ரேர் ஈவெண்ட். 17, டூயிங் டேஷ் எவ்ரிடே இந்த மார்னிங் கீப்ஸ் ஒன் எல்ஸ்னா வார்ம் அப். ஆப்ஷன் பி, வார்ம் அப். நெக்ஸ்ட் வெங்கட் felt happy to dash the neighbors in the new local get along with, அவங்களோட சேர்ந்து அப்படின்றது get along with. The mother instruct the maid to dash the child carefullyனா இப்போ லுக் ஆஃப்டர்னா டேக் கேர் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் 20 தான், ஐ நெவர் டேஷ் இன் த ஜிம் ஒர்க் அவுட். இதுதான் லாஸ்ட் இயர் அப்படி கேட்டிருந்தாங்க. ஸோ இது மட்டும் தான் பிரேசல் வர்பு இருக்கணும்னா பிரேசல் வர்புன்றது நிறைய லிஸ்ட் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் புட் ஆன் அப்படின்ற வியன்னு சொல்லுவோம். டேக் ஆஃப் அப்படின்றது கேன்சல்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். புட் அவுட்ன்ற பார்த்தீங்கன்னா 5 கான்செப்டில் சொல்ல கால் ஆன்னா வந்து கோ அண்ட் விசிட் எ பர்சன். ஸோ இது மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்குது. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் புக் பேக்கில் இருந்தால் பிரேசல் நிறைய கேட்பாங்க. ஸோ அதுக்காக இந்த 10 கேட்டகரி இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நிறைய பேர் நினைக்கலாம் நமக்கு மிட் டேர்ம் ஃபஸ்ட்டு 2 யூனிட் தான் சார் இருக்குது, அதில் நமக்கு பிரேசல் வருமா சார் அப்படின்னா கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நோக்கம் நெக்ஸ்ட் வரக்கூடிய கோட்டேலி தான். ஸோ அதுக்காக இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது 2 மார்க் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான வாட் woke up the mother. இந்த கொஸ்டின் தான் இந்த ஸ்லாமிங் ஆஃப் த டோர் லாஸ்ட் இயர் பப்ளியில் கேட்டது. ஹூ யூஸ் இட் ஜித்தர் அண்ட் ஹவு. இந்த நரேட்டர் கினி ஆஃப் இட் தான் வந்து யூஸ் பண்ணி தெரியும். இட் யூஸ் டு ஸ்லீப் பண்ணிட். வேர் வாஸ் த ஆத்தர் வென் ஹி ஹர்ட் த நாய்ஸ், ஹி வாஸ் இன் த பாத்ரூம்னு கம்பேர் பண்ணுறோம். அடுத்து வாட் இட் த போர்ட்வெல் திங்க் வென் தே ஹர்ட் த மதர் ஷவுட்னா அவங்க என்ன நினச்சாங்க, அந்த வீட்டை வித்துட்டு பயோரேக்கே போயிடலான்ற கான்செப்ட்க்கு வந்துட்டாங்க. வாட் வாஸ் கிராண்ட் ஃபாதர் விங், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது வந்து நைட் கேப், நைட் கவுன், உள்ளன் பேண்ட், லெதர் ஜாக்கெட் போட்டு. ஸோ ஓவராலாக 5 2 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 5மே ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருக்கோம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக். நெக்ஸ்ட் ரோடு மேப் பாருங்கள். ரொம்ப முக்கியமான கேட்டகரி. ரோடு மேப்னு சொல்லும் போது நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்னா ரோடு வந்து இப்போ ரோடு மேப் ட்ரா பண்ணுமா சார்னா ரோடு மேப்பில் நீட் நாட் ட்ரா தட். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ரோடு மேப் பொறுத்த வரைக்கும் கோ ஸ்ட்ரைட்.
நம்ம STR AIGHT ஸ்ட்ரெயிட் ஆர் வாக் ஸ்ட்ரெயிட். இந்த கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னா அன்னோன் பர்சன் ஸ்ட்ரேஞ்சர் வாண்ட்ஸ் டு கோ இன் டு த மேரேஜ் ஹால் ரைட் த ஸ்டெப் டு கைட் இம் டு ரீச் த டெஸ்டினேஷன். ஸோ மேரேஜ் ஹால் போனால் முதல்ல கோ ஸ்ட்ரெயிட் போடுறோம். அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடியது என்னென்னா இந்த வேர்ட்ஸை மிஸ்டேக் இல்லாத எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஈஸியாக மாறும். இப்போ கோ ஸ்ட்ரெயிட் சொல்லும் போது ஸ்ட்ரெயிட் STR AIGHT, டேர்ன் TURN டேர்ன், லெஃப்ட் LEFT. ஏன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயிட்டுக்கு ஏவை விட்டுறீங்க, லெஃப்ட்டுக்கு லிஃப்ட்னு எழுதிடுங்க, டேர்னுக்கு ட்ரன் எழுதிடுங்க, ரைட்டுக்கு நீங்கள் கம்பேரிசன் WRIT. ஸோ இது மாதிரி பிளேசஸ் இது மாதிரி அந்த வேர்ட்ஸை கரெக்டாக எழுதினால இது ஆக்சுவலாக கோ ஸ்ட்ரெயிட், டேர்ன் லெஃப்ட் போய்ட்டு அகைன் கோ ஸ்ட்ரெயிட், யூல் ரீச் த. இப்போ லேண்ட்மார்க் நிறையா இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, பஸ் ஸ்டாப் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டோன்ட் டேக் டைவர்ஷன் எழுதிட்டு ராஜா ரோட்டில் தான் வந்து ட்ராவல் பண்ணுறேன், கமிஷனர் ஆஃபீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எகைன் டேர்ன் ரைட் போய்ட்டு யூ வில் ரீச் த வந்து மேரேஜ். ஸோ அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக எழுதினா போய் எந்த மாதிரி தனாலும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கிராமர் கேட்டகரியில் பாருங்கள். இஸ் இப்போ சேஞ்ச் டு அதர் வாய்ஸஸ். இஸ் பிஹேவியர் வெக்ஸஸ் மீ, ஐ ஆம் வெக்ஸ்டு பை இஸ் பிஹேவியர். ஏன்னா இது ப்ரெசென்ட் ஆஃப் இஸ் பிஹேவியர் சப்ஜெக்ட், வெக்ஸஸ் வந்து ஆப்ஜெக்ட், சாரி வெர்பு, மீன்றது ஆப்ஜெக்ட். அப்போ மீ வந்து ஐயா, அப்போ ஐ ஆம் வெக்ஸ்டு பை இஸ் பிஹேவியர். செகண்ட் ஒன், தட் போர்ட்ரைட் வாஸ் பெயிண்டட் பை. இந்த கொஸ்டின் வந்து பேசிவ்லேருந்து ஆக்டிவ் கேட்கணும். அப்போ கிராண்ட் மதர் பெயிண்டட் தட் போர்ட்ரைட் எழுதணும். ஏன்னா இது வந்து வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் பிபியில் கான்செப்டில் இருக்கணும். அடுத்த கம்பேரிசன், த மிலிட்டன்ஸ் வேர் பீயிங் டேக்கன் டு த ப்ரிசன் பை த போலீஸ்னா இதுவுமே பேசிவ்லேருந்து ஆக்டிவ் தான். எப்படி சார் பேசினா பை கூட தான் பேசிவ்னு அர்த்தம். அப்போ இந்த ப்ரிசன், இந்த போலீஸ் கம்பேரிசன், இந்த போலீஸ்ன்றது வாசம் போலாம் வேறு போல நீங்கள் ப்ளூரல் ஃபார்மில் இல்லை. இந்த போலீஸ் வேர் டேக்கிங் த மிலிட்டன்ஸ் டு ப்ரிசன் கம்பேர். 29. 30 பாருங்கள். நோ ஒன் இஸ் பாரோயிங் த நாவல்ஸ் ஃப்ரம் த லைப்ரரி. த நாவல்ஸ் ஆக்சுவலாக இதோட கான்செப்ட் நோ ஒன் நோபடி கொடுத்தா நாட்னு அர்த்தம். அப்போ த நாவல்ஸ் ஆர் நாட் பீயிங் பாரோட், ஆர் நாட் பீயிங் பாரோட் ஃப்ரம் த லைப்ரரின்னு இருக்கும். ஏன்னா இது வந்து அது மட்டும் இதில் வந்து மிஸ் ஆகிருக்கு. எங்கன்னு சொல்கிறேன் பாருங்க. த நாவல்ஸ் ஆர் நாட் பீயிங் பாரோட் ஃப்ரம் த லைப்ரரி. ஏன்னா ஈஸ் அல்லது ஆர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் பிபி சொல்கிறோம். அப்போ ஆன்சர் வந்து த நாவல்ஸ் ஆர் நாட் பீயிங் பாரோட் ஃப்ரம் த லைப்ரரி பை எனி ஒன். நோ ஒன் எழுதக்கூடாது. அதுக்காக தான் 30. 31 ப்ளீஸ் டூ நாட் யூஸ் மொபைல் ஃபோன்ஸ். ஏன்னா யூஆர் ரெக்வஸ்டட் நாட் டு யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் இயர். ஏன்னா நம்ம ப்ளீஸ் வந்து ரெக்வஸ்ட் அப்படின்னா டூ நாட் வந்து நாட் டு போகிறோம். ஹவு டிட் யூ கிராஸ்னா ஹவு வாஸ் த ரிவர் கிராஸ்டு பை யூ. ஹவு வாஸ், ஏன்னா டிட்ன்றது பாஸ்ட் டென்ஸு. அப்போ யூ சப்ஜெக்ட், கிராஸ் வெர்பு, த ரிவர் வந்து ஆப்ஜெக்ட். அப்போ ஹவு போட்டு வாஸ், ஏன்னா பாஸ்ட் தான் வாஸ் போடுறோம். அப்போ ஆப்ஜெக்ட் வந்து த ரிவர். பிபி வந்து வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் பிபி, கிராஸ்டு பை யூ தான் எழுதணும். அந்த டிட்டுக்காக தான் வாஸ் கம்பேரிசன் பண்ணுறோம். டிட் எங்கே போச்சுன்னு கேட்க வேண்டாம். ஹவ் யூ இன்வைட்டட் ராமன் டு த வர். இந்த கொஸ்டின் லாஸ்ட் இயர் பப்ளியில் கேட்டிருந்தாங்க. அப்போ யூன்றது சப்ஜெக்ட், வி இன்வைட்டட் verb, ராமன் வந்து ஆப்ஜெக்ட். அப்போ இது வந்து ஆஸ் அல்லது ப்ளஸ் பிபி தான். அப்போ ஆஸ், ஏன்னா ராமன் சிங்குலர்னா ஆஸ் பண்ண ஆஸ் ராமன் பீன் இன்வைட்டட் பை யூ டு த பார்ட்டி. சம்மன் ஹேஸ் டு இனிஷியேட் இட் இமீடியட்லி. இனிஷியேட்னா ஸ்டார்ட் பண்ணுற அர்த்தம். அப்போ நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது இட், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சம்மன்ற கம்பேரிசன் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஹேஸ் டு இனிஷியேட்டட் வெர்பாவும் இட் வந்து ஆப்ஜெக்டாக எடுக்கிறோம். இமீடியட்லி அர்ஜென்ட். அப்போ இட் ஹேஸ் டு பி இனிஷியேட்டட் இமீடியட்லி பை சம்மன். சம்டைம்ஸ் எழுதலாம், இருந்தாலும் இட் ஹேஸ் டு பி இனிஷியேட்டட் இமீடியட்லி எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் ஒரே ஒரு பேராகிராஃப் தான் கொடுத்துரும். டிஸ்கிரைப் த ஃபன் இன்சிடென்ட் தட் காஸ் த கன்ஃபியூஷன் இன் த ஹவுஸ். தட் மீன்ஸ் இது வந்து செகண்ட் யூனிட்ல இருக்கிற பேராகிராஃப். அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து ரிப்போர்ட் ரீடிங். யூ ஆர் த ஸ்கூல் பீப்புள் லீடர். யூ ஹவ் பீன் ஆஸ்க்டு டு ரைட் எ ரிப்போர்ட் ஆன் இனாகரல் செரமனி இங்கிலீஷ் லிட்டரரி அசோசியேஷன் ஆஃப் யுவர் ஸ்கூல் விச் வாஸ் ஹெல்ட் ரீசென்ட்லி. ரைட் எ ரிப்போர்ட் இன் த சேம் இன் நாட் மோர் தென். இது ரிப்போர்ட் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் அறிக்கை எழுது. அதாவது ரிப்போர்ட் ரைட்டிங்க்கு நோட்டீஸ் ரைட்டிங் என்ன டிஃபரன்ஸ்? நோட்டீஸ் ரைட்டிங் ஆல்ரெடி நடக்க போகிறது நம்ம எழுதுவோம். ரிப்போர்ட் ரைட்டிங் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சதை பற்றி எழுதக்கூடியது தான். ஸோ இந்த கான்செப்ட்டில் கொடுத்துருக்கோம். ரிப்போர்ட் ரைட்டிங் நம்மளுடைய சேனல் GR Success STSல அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் திருப்பி கேட்டிருக்கேன். கண்டிப்பாக நம்ம டைம் கிடைக்கும்போது ரிப்போர்ட் ரைட்டிங் அப்லோட் பண்ணுறோம். ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பர் 7 பேஜஸ் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இந்த 7 பேஜஸ் 2 பேஜஸை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கண்டிப்பாக நம்ம PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR Success தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இந்த மந்த் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மிட் டர்முக்கான கொஸ்டின் பேப்பர் எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். தொடர்ச்சியாக நிறைய கொஸ்டின் பேர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேர் எல்லாமே ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய நோக்கம் நீங்கள் நல்லா இந்த வரக்கூடிய ஃபஸ்ட் மிட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. எகைன் அண்ட் எகைன் சொல்கிறேன், இந்த மந்த் நீங்கள் எழுதக்கூடிய ஃபஸ்ட் மிட்டம் வந்து பப்ளிக்காக நினச்சி எழுதுங்க. அப்போ நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR Success STCல. தேங்க்யூ ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணலாம். வரக்கூடிய மிட் டர்மில் வந்து முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம் பப்ளிக்காக நினச்சிருந்தோம் அடிக்கடி சொன்னால் ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the first midterm examination and also all the best student. Okay, thank you, bye.